இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய ஒருவர் எஸ்சி எனப்படும் பட்டியலின சமூகத்தின் பலன்களை அனுபவிக்க முடியுமா முடியாதா என்ற சர்ச்சையில் சுப்ரீம் கோர்ட் தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆந்திர மாநிலம் பாபட்லா மாவட்டத்தில் உள்ள பிட்லவானபாலம் கிராமத்தில் ஒரு கிறிஸ்தவ மத போதகர் வசித்து வருகிறார். இவர் பிறப்பில் ஒரு இந்து மாதிகா எனும் பட்டியலின சாதியைச் சேர்ந்தவர். பல ஆண்டுகளுக்கு முன்பே கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிவிட்டார். படிப்படியாக உயர்ந்து பாஸ்டராகி கிறிஸ்தவ மதத்தை பரப்பி வந்தார். அவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சிலருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. பிரார்த்தனை கூட்டம் நடத்தும் போதே சிலர் பாஸ்டரை தாக்கினர். இதை அடுத்து பாஸ்டர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். என்னுடைய சாதி பெயரை சொல்லி அவர்கள் துன்புறுத்தினர், எனக்கும் என் குடும்பத்துக்கும் கொலை மிரட்டல் விடுத்தனர் என புகாரில் கூறியிருந்தார். புகார் அடிப்படையில் பாஸ்டரை தாக்கியவர்கள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். கைது நடவடிக்கையும் எடுத்தனர். போலீஸ் நடவடிக்கையை எதிர்த்து ஆந்திர பிரதேச ஹைகோர்ட்டில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி பாஸ்டராக இருக்கும் ஒருவர், கிறிஸ்தவ மதத்தை தீவிரமாக பின்பற்றி வரும் ஒருவர் SC/ST வன்கொடுமை பாதுகாப்பு சட்டப்படி பாதுகாப்பு கோர முடியாது. எனவே SC/ST சட்டத்தின் கீழ் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது சட்டப்படி செல்லாது என குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வாதிட்டனர். அந்த வாதத்தை ஆந்திர ஹைகோர்ட் ஏற்றுக்கொண்டது. கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை அதில் சாதி கட்டமைப்பு இல்லை. எனவே கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி அதனை தீவிரமாக பின்பற்றி வரும் ஒருவரை பட்டியலினத்தைச் சேர்ந்தவராக கருத முடியாது. அந்த வகையில் SC/ST சட்டத்தின் பிரிவுகளை பயன்படுத்தி பாஸ்டர் அளித்த புகார் ரத்து செய்யப்படுகிறது என ஆந்திர ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து பாஸ்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். அந்த வழக்கை நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா மற்றும் மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. பாஸ்டர் தாக்கப்பட்ட வழக்கில் போலீசார் விசாரணையை நடத்தி முடித்து கோர்ட்டில் குற்றப்பத்திரிகையை கூட தாக்கல் செய்துவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழலில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ததை ஆந்திர ஹைகோர்ட் ரத்து செய்துள்ளது. எனவே ஹைகோர்ட் உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என பாஸ்டர் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்தார். அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது: இந்த வழக்கு மனுதாரர் கிறிஸ்தவ மதத்தில் இருந்து மீண்டும் இந்து மதத்திற்கு மாறி பட்டியலின உரிமைகளை கேட்பது தொடர்பான வழக்கு அல்ல. மனுதாரராகிய பாஸ்டர் அதற்காக வாதிடவில்லை. கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய பிறகும் பட்டியலின பலனை கேட்டு அவர் வழக்கு போட்டுள்ளார். இருதரப்பு வாதங்களை வைத்து பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட நபர் இப்போதும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி வருவது உறுதியாகிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாமல் வீடுகளில் பிரார்த்தனை கூட்டங்களை நடத்தி வருகிறார் என ஆதாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. தாக்குதல் சம்பவம் நடந்த நேரத்தில் கூட அவர் ஒரு வீட்டில் பிரார்த்தனை கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தார் என்பதும் தெரியவந்துள்ளது. இந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது தாக்குதல் சம்பவம் நடந்த தேதியில் அவர் கிறிஸ்தவராகவே இருந்தார் என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. 1950ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பட்டியல் சாதி குறித்த ஆணையின் 3ஆம் பிரிவில் ஒரு விஷயம் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது, இந்து மதம், சீக்கிய மதம் அல்லது புத்த மதம் தவிர வேறு எந்த மதத்தை பின்பற்றும் நபரையும் SC எனப்படும் பட்டியலினத்தை சேர்ந்தவராக கருத முடியாது. பிறக்கும்போது எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, இந்த 3 மதங்களை தவிர வேறு எந்த மதத்திற்கு ஒருவர் மாறினாலும் அவர் பட்டியல் சாதி அந்தஸ்தை உடனடியாகவும் முழுமையாகவும் இழந்து விடுவார். 1950ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட SC/ST ஆணையின் 3ஆம் பிரிவின்படி பட்டியல் சாதியைச் சேர்ந்தவராக கருதப்படாத எந்த ஒரு நபரும் அரசியலமைப்பு அல்லது பார்லிமெண்ட் அல்லது மாநில சபைகள் இயற்றும் சட்டங்களின் கீழ் எந்த ஒரு சட்ட ரீதியான பலன், பாதுகாப்பு, இடஒதுக்கீடு அல்லது உரிமையையும் கோர முடியாது. அப்படிப்பட்ட நபர்களுக்கு எந்த ஒரு சட்ட ரீதியான பலன், பாதுகாப்பு, இடஒதுக்கீடு அல்லது உரிமையை யாரும் வழங்கவும் முடியாது. SC/ST ஆணையின்படி மற்ற மதங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையானது சட்டப்படி முழுமையானது. அதற்கு எந்த விதிவிலக்கும் இல்லை. ஒரு நபர் 3ஆம் பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள 3 மதங்களை தவிர வேறு மதத்தை பின்பற்றி கொண்டே பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என உரிமை கோர முடியாது. எனவே ஆந்திர ஹைகோர்ட் அளித்த தீர்ப்பு உறுதி செய்யப்படுகிறது. பாஸ்டரின் மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்படுகிறது என நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர்.
பாஸ்டர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என ஆந்திர அரசு சாதி சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. அது இப்போதும் கூட அவரிடம் இருக்கிறது. எனவே SC/ST சட்டத்தின் கீழ் அளிக்க வேண்டிய பாதுகாப்பை எந்த காரணத்தை சொல்லியும் மறுக்க முடியாது எனவும் பாஸ்டர் தரப்பில் கோர்ட்டில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அதை நீதிபதிகள் நிராகரித்துவிட்டனர். பாஸ்டர் வைத்திருக்கும் பட்டியலின சாதி சான்றிதழ் தொடர்பாக ஆந்திர அரசு உரிய முடிவு எடுக்க வேண்டும். பட்டியலின சாதி சான்றிதழை வைத்திருக்கிறார் என்பதற்காக அவரை பட்டியலினத்தவராக கருத முடியாது. பட்டியலின பலன்களை அவர் பெறவும் முடியாது எனவும் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக கூறியது.